ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் கோலா உருண்டை குழம்பு, மட்டன் கோலா உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை நமக்கு இங்கே பாருங்கள், மட்டன் வாங்கி நாங்கள் வந்து 3/4 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து மசாலா பொருள் வந்து கசகசா, பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, சோம்பு, பொட்டுக்கடலை, இது வந்து மிளகு, சீரகம், பூண்டும் கொஞ்சம் ஒரு 5-6 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன 5-6 துண்டு, வரமிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் இங்கே பாருங்கள், நல்லா இவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கிலோ மட்டனுக்கு இவ்வளோ வெங்காயம், அதாவது 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் வந்து நான் சின்ன சின்ன துண்டாக, நீங்கள் பூவாகவும் போட்டுக்கலாம், நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து அரைச்சி இந்த மட்டனோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது மட்டன். குழம்புக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 தக்காளி, மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அந்த மட்டனில் உள்ள எலும்பு சின்ன சின்ன எலும்பெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சீரகம், வெந்தயம், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம வந்து கத்திரிக்காயும் போட்டால் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மட்டனை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம குழம்புக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சாச்சு, ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து வெந்தயம் சீரகம் போட்டுடலாம். வெந்தயம் போட்டேன், சீரகம் போட்டுடலாம், சோம்பு போட்டுருவோம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பக்குவத்தில் நம்ம வதக்கிட்டு அடுத்து தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலையெல்லாம் போட்டலாம். கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக குழம்பு இறக்கையில் நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா கண்ணாடி பக்குவத்துலேயே நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம தக்காளியும் போக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம தக்காளியை போட்டுடலாம். பச்சை மிளகாயும் போட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து வதங்கும். நம்ம இந்த எலும்பு வச்சுருக்கோம்ல, இந்த எலும்பையும் போட்டுடலாம். அதில் எல்லாம் சேர்ந்து எல்லாம் வதங்கிக்கிட்டு போட்டோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம், தக்காளி, எலும்பெல்லாம். நம்ம அடுத்து மஞ்சள் போட்டுடலாம், மஞ்சத்தூள். அடுத்து மிளகாத்தூள் போட்டுருவோம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப புளிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து கம்மியாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம புளித்தண்ணி ஊற்றிடுவோம். புளி வந்து நீங்கள் ஒரு லெமன் சைஸ் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. புளித்தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம குழம்பை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ குழம்பு, இந்த அளவுக்கு நம்ம குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். அடுத்து மல்லித்தூள் போட்டுடலாம். மல்லித்தூள் வந்து நான் வந்து 3 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதித்து நம்ம உப்பு வந்து நம்ம கொஞ்சம் போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு வந்து தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்குவோம். நான் கொஞ்சம் போட்டேன், இப்போ நான் கொஞ்சம் போட்டேன். நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க விட்ருவோம். கொதித்து நல்லா வரவிட்டி நம்ம இந்த கத்திரிக்காயை போடலாம். நம்ம இங்கிட்ட ஒரு வானல் சட்டியை, நம்ம குழம்பு இங்கிட்ட வந்து வத்துது, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இங்கிட்ட வந்து ஒரு வானல் சட்டி வச்சு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் போட்டு நம்ம இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிடலாம். வதக்கி போட்டோம்னா ரொம்ப நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வதங்குற மாதிரி வதக்கிட்டோன்னு வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த குழம்புல போட்டுற வேண்டியதான். அடுத்து நம்ம வந்து கோலா உருண்டை பிடிச்சி போட்டலாம். செஞ்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கத்திரிக்காயில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். மிளகாத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அதில் காரம் போட்டிருக்கோம். நம்ம வேணால் போட்டுக்கலாம், வேணாம். இதெல்லாம் இந்த மாதிரி வதக்கி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இந்த கொதிக்கிற குழம்புல நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை அதில் போட்டுருவோம். நம்மளுக்கு வந்து கோலாவுக்கு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அந்த பரம் அரைச்சாச்சு. நம்ம இதில் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெய் தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சா நல்லா வந்துடும். நம்ம அதை வந்து குழம்புல போட்டுடலாம். முட்டை வேண்டாம் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. முட்டை பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து உங்களுக்கு கரையவே கரையாது. அப்படி இருக்கும், பஞ்சு போல் வெந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் கரையவும் கரையாது. கத்திரிக்காய் நல்லா வந்து நமக்கு வதங்கிடுச்சு. நம்ம இந்த கத்திரிக்காயை எடுத்து இந்த குழம்புல போட்டுருவோம். நம்ம கோலாவை வந்து நம்ம எண்ணெயை தொட்டுக்கிட்டே ஊற்றிடலாம். எண்ணெய் தொட்டுக்கிட்டு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருட்டை வரும். கத்திரிக்காயும் குழம்பும் வேகுது. உருட்டி நம்ம கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம அடுத்து கோலாவை போட்டலாம். கோலாலாம் ஊற்றியாச்சு. நம்ம கோலாவை போட்டுருவோம். குழம்பும் வெத்திருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கோலாவை போட்டலாம். எல்லா உருண்டையும் போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த குழம்பு வந்து இப்போ நம்ம எதுவும் வந்து கிண்டக்கூடாது. அப்படியே இந்த குழம்பை வந்து இது மேலே கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரஞ்சிட்டு நம்ம உருண்டையை பிரட்டி விடுவோம். அப்படியே அழகாக வந்து நமக்கு வெந்துடும். மூடி வச்சு வேகட்டும். அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்படியே வெந்துடும். நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கோலா உருண்டையெல்லாம் அழகாக உடையாமல் இங்கே பாருங்கள் அழகாக வெந்து நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி நமக்கு ஒரு கொதி வரணும். கொதி வந்தால் தான் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். கொதிச்சிருச்சு குழம்பு. நம்ம மல்லி இலை போட்டுருவோம். உங்களுக்கு ருசியான கோலா உருண்டை கத்திரிக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் அருமையான கோலா உருண்டை குழம்பு. இது வந்து நம்ம வந்து சுடுசாதத்தில் போட்டு பேசணும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.